வணக்கம். வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து கருணக்கிழங்கு பொரிச்சு எப்படி குழம்பு வைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையில வச்சுக்கொண்டு 500 கிராம் கருணக்கிழங்கு எடுத்து வெட்டி கழுவி வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து பொரிச்செடுக்கணும். இந்த கருணக்கிழங்கு வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போம், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும். நல்லா பொரிய விடுங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிச்சுது. இப்போ இதை இறக்கி எடுக்கலாம். நல்லா பொரிஞ்சிக்குது. இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கேன். இதையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதில் வந்து 10 உள்ளிப்பூடு வந்து வெட்டி வச்சுருக்கு. இதையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போம். இந்த வெங்காயமும் உள்ளியும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிட்டுது. இதை வந்து பிரம்பா கிள்ளி எடுங்க. ஸோ அந்த ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 1.5 டீஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விடுங்கோ. நிறைய எண்ணெய் விட தேவையில்லைன்னு சொன்னால் இந்த கடுகு நாங்கள் பொரிச்செடுக்கத்தான். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. 40 செகண்ட்ஸ் மாதிரி பொரிச்செடுப்போம், வதக்கி எடுப்போம். 40 செகண்ட்ஸ் வதங்கின பிறகு இதில் நான் பொரிச்சு வச்ச வெங்காயமும் உள்ளியும் வந்து இதில் போடுங்க. ஹீட்டை வந்து மீடியத்தில் வச்சுருக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கறித்தூள் இருக்குது. உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட போடுங்க. தேவையான அளவு உப்பு. இதில் வந்து 1 கப் தண்ணி இருக்குது. இதில் இன்னும் 1 கப் தண்ணி இருக்குது. ஸோ எல்லாமே வந்து 2 கப் தண்ணி. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு கொதிக்க விடுவோம். இதில் 3 நிமிஷமாக வந்து கொதிச்சுட்டு இருக்குது. இது கொதிச்சு கொண்டு வரைக்க நான் பொரிச்சு வச்சுருக்கிற கருணக்கிழங்கு இதுக்குள்ள போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் பால் முதலாம் பால் வந்து 60 மில்லிலிட்டர் இருக்குது. இதையும் இதில் விடுங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை பாருங்க காணுமாண்டு. இதை வந்து நல்லா கொதிக்க விட போகிறேன்னு சொன்னால் இதுவும் நான் பிரட்டல் கறியாக தான் செய்கிறேன். ஸோ இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து மீடியம் ஹீட்டில் இதை அவிய விடுவோம். இடக்கடை வந்து கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷமாக தான் இதுலேருந்து கொதிச்சோன்னு இருக்குது. இடக்கடை கிளறி விடுங்க. இதை மூடி போட்டு இன்னொரு 10 to 12 மினிட்ஸ் வந்து இதை வதங்க விடுவோம். ஸோ இப்போ இது கம்ப்ளீட்டாக 20 மினிட்ஸாக வந்து அவிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியுதானே நல்ல பிரண்டு வந்திருக்கு. நார்மலி வந்து கருணக்கிழங்கு பிரட்டல் கறியாக தான் வைக்கிறது. இது முடிஞ்சது. நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இதுக்கு வந்து நீங்கள் பழப்புளி சேர்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த தூள் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சோமே அந்த டைம் வந்து நீங்கள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் பழப்புளி விட்டு நீங்கள் இதை வந்து வைக்கலாம். ஆனால் நான் வந்து இறக்குற நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் அரைவாசி தேசிக்காய் வந்து தேவையான அளவு தேசிக்காய் நான் புளிஞ்சு விடுறேன் நான். ஸோ உங்களுக்கு பழப்புளி விருப்பம்னா நீங்கள் விடுங்க, ஏர்லியாகவே விடுங்கோ, விட்டு கொதிக்க விடுங்கோ. ஸோ இதில் நான் ஹாஃப் லைமையும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இந்த கருணக்கிழங்கு செய்து முடிஞ்சுது. ஸோ இதுதான் இந்த கருணக்கிழங்கு பிரட்டல். இப்போ இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருணக்கறி குழம்புலாம் சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண அமைத்தி அதுக்கு பார்த்துருக்க பெல் ஐக்கன் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.